என்ன இவங்க என்எஸ்கேவும் மதுரை அம்மாவும் அவர் நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விதவிதமா செய்ய போறேன்டின்னு பாடுவார். உடனே இந்த அம்மா கேட்கும், பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் கூடவே காப்பியும் வந்துடுங்கன்னு கேட்கும். அடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாடிட்டே இருப்பாரு. மோடி ராமர் கோயில திறந்துட்டாரு, ராமர் கோயிலுக்கு போறதுக்கு தான் ரயில்லாம் ஃப்ரீயா விடுறாங்க வடநாட்டுல. அதை பத்தி தான் பெருசா பேசுறானே தவிர இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதை சொல்றது இல்ல. திரைப்படங்கள்ல நடிகை எப்படி புடவை கட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமா யூனிஃபார்மான ஒரு புடவை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு திரைப்படங்கள் தான் காரணம். பணக்காரங்க மட்டுமே சுத்திக்கிட்டு வரணும், பணக்காரங்க மட்டுமே பாக்குறாங்கன்ற அந்த நிலையை மாத்தி ஏழை மக்களும் சுற்றுலாக்கு போலான்ற மாதிரி எளிமையா கொண்டாடுறது தானே இது, மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டாடுறது தானே இது. கலைஞர் எவ்வளவு நுட்பமா மனுஷங்க மனசுக்குள்ள நுழையிறாரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். தீயில குளிக்க வச்சது பெரிய விஷயம் இல்ல. அந்த காலத்துல ராமனினுடைய மனைவியா இருக்கிற சீதையே ராமரே சொல்லி தீயில இறங்க சொல்றாருல்ல. பெண்களுக்கே அந்த நிலைமை ஏற்படும் போது ஆணை குளிக்க வைக்கிறதுல தப்பு இல்ல தானே. ஒரு காட்டு முராண்டித்தனமா மனிதாபிமானம் இல்லாத இவரு யோகியமா இருந்தாரான்றது தெரியல ராமரு. ஐயோ என் வண்டி எல்லாம் தீட்டாக்கிட்டியே இறங்குடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதாநாயகனுக்கு கொந்தளிப்பா இருக்கும். நீங்க தானே என்ன வண்டியில ஏத்திட்டீங்க, நீங்க தானே உட்கார சொன்னீங்க, என்னையே இப்ப இறக்க சொல்றீங்க, இறங்க முடியாது. இறங்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த வண்டியே சாட்சி விட்டுருவான் அந்த வண்டிக்கார. இந்த சீனு நான் ஏன் வச்சேன்னு கேட்டா, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவ்வளவு படிச்ச மேதை அவரு வரும்போது அவருக்கும் தெரியாத கீழ் ஜாதிக்காரன்னு தெரிஞ்ச பிறகு பாதி வழியில தான் அந்த கொடை சாட்சி விட்டு அவரை தள்ளி விடுறாங்க அம்பேத்கரை. இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இளைய சூரியன் சேனலில் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பெண்ணுரிமை சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்தாலும் கூட இன்றைய தினம் நம்முடைய நேயர்களினுடைய விருப்பமாக, ஏன் நீங்கள் இதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பேச மாட்டீர்களா, அதில் உள்ள செய்திகளை சொல்ல மாட்டீர்களா என்று தொலைபேசியின் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி கொண்டு வருவதால் அது சம்பந்தமாக பேச வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு தகுதியான ஒரு நபரை தேர்வு செய்து பேச வைக்க வேண்டும். முதலில் துவக்குபவர் ஒரு பெண் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய இளைய சூரியன் குழு முடிவு செய்ததால் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பேராசிரியர் அருமை தோழர் மஞ்சுளா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கி வைத்து பேசுமாறு அழைக்கிறேன். வாருங்கள், தோழர் அவர்களிடம் சென்று கருத்துக்களை, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனைகள் எப்பொழுது தோன்றியது, பெண்கள் எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டார்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை என்கின்ற பல்வேறு செய்திகளை உங்களுக்கு தர இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் இளைய சூரியன் திரைவானம் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு பெயர். இளைய சூரியனின் திரைவானம் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம், தோழரை சந்திப்போம். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா, இளைய சூரியன் நிகழ்ச்சி தான் இவ்வளவு நாளா போயிட்டு இருந்தது, உங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா நம்முடைய குழு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம திரைவானத்தை பத்தி பேசுறோம். திரையில இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், மறைக்கப்பட்ட செய்திகள் ஏராளமா இருக்குது, அதெல்லாம் மக்களுக்கு கொண்டாடணுன்றதுனால நம்ம குழு விரும்புறதுனால உங்களை பேசுறதுக்காக அழைச்சிருக்கோம் தோழர். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். திரைப்படம் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம். நம்ம சாதாரணமாவே பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னும் எளிமை ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த மீடியா, விஷுவல் மீடியா அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியா. அந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா அப்படின்றது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு வச்சிரும். அவ்வளவு ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு திரைத்துறையை எப்படி பயன்படுத்தலாம்,
இப்ப திரைத்துறையை வந்து சில பேர் தனக்கான ஒரு விளம்பரமா பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் தனக்கான பிரச்சாரமா பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் வந்து தன்னுடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இடமா வந்து அதை பாக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு ஆரம்பத்துல சினிமா வந்து என்னுடைய நிலையை வந்து எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நமக்கு சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு காலம். அந்த சுதந்திர போராட்டத்துல மக்களை ஈடுபடுத்துறதுக்கு எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த படங்களின் வாயிலாக நம்ம செய்யலாம். அப்போ படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த படங்கள் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல நமக்கு முழுக்க முழுக்க புராண கதைகளாத்தான் வந்திருக்கு. அந்த புராண கதைகள் அப்படின்றதே வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் மாறி இருக்கு அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே வீடுகள்ல வந்து கதைகளை எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்துடுச்சான், இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சான், இந்த மாதிரி கடவுள் இறங்கி வந்துட்டாராம், இந்த மாதிரி எல்லாம் தீமைகள்லாம் விலகிடுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போது உண்மை இல்லை அப்படின்னா கூட அந்த ஒரு மெய்மைன்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து மனசு எப்பவும் கொஞ்சம் லயிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சூழல்ல இருந்து அவங்கள அப்படியே கொண்டு வந்து ஒரு முற்போக்கான பக்கத்துல திருப்பணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த வேலைகளை எல்லாம் ரொம்ப அழகா திராவிட இயக்கங்கள் செஞ்சிருக்கு. புராண கதைகளுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் எதிரிகள்லாம் கிடையாது. ஆனா புராண கதைகள் வழியாக மக்களை வந்து நீங்க ஒரு ஆட்டு மந்த மாதிரி மாட்டு மந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்றதுதான் நம்முடைய ஆதங்கமே. அப்ப அந்த சூழல்ல இருந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சப்போ ரொம்ப அழகா அதை வந்து கையில எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஐயா தந்தை பெரியாருக்கு வந்துட்டு சினிமாவு மேல பெரிய நம்பிக்கை கிடையாது. என்ன போய் சினிமாவில போய் நம்ம பண்றது, சினிமா எப்படி மாத்தும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா பேரறிஞர் அண்ணா அதை ரொம்ப அழகா வந்து கையாளுறாரு. அந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. இப்போ பெரியார் அவர்களுக்கு சினிமாவின் மேல பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட இவரு கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருப்பாரு, ஆனந்த பூங்காற்றே அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு பகுதி வந்து அதுல இவங்க NSK அவர்களும் மதுரா அம்மாவும் பாடுவாங்க. என்னன்னா கருத்தடையை பத்தி ஒரு பாட்டம். அதை கேட்டதுக்கு அப்புறமா பெரியார் அவர்கள் ஐயாவுக்கு இப்படி எல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போனாங்க. அந்த பாட்டை வந்து ரொம்ப ரசிப்பாராம். அப்போ அவருக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்ற குழப்பத்தாலதான் அவர் வந்து கைவிட்டு இருக்காரு தவிர மத்தபடி அவருக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதுல நல்ல தன்னுடைய பேரறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் உள்ள வரும்பொழுது அதை ஆதரிச்சிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். அது என்ன பாடல்? அந்த பாடல் வந்துட்டு இது நம்ம எல்லாத்துக்கும் கதவு வச்சிருக்கிறோமே அந்த மாதிரி இதுக்கும் ஒரு கதவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் அந்த பாட்டு. அதனால அதை கேட்டு ரொம்பவே ரசிச்சிருக்காரு. ஏன்னா பெண்களுடைய கருப்பைகளை எல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுக்கே பகீர்னு ஆயிடுச்சு. ஒரு பெண்ணா என்னடா கருவறைய போய் எடுக்க சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனை மருத்துவமனைகள்ல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க, கோவில் குளமா சுத்திட்டு வராங்க, வேண்டுதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா ஐயா ஏன் இப்படி சொன்னாரு? அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது, ஒரு பெண் தான் சாதிக்கணும் இல்ல வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த கருவறையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து சுமக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் சிக்கலான ஒரு இடம். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு முடிச்சு உடனே பெண்களால வேலைக்கு வர முடியாது, குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஒரு குறுகிய காலத்துல அவங்களுடைய அந்த சாதிக்க வேண்டிய அந்த இடம் நழுவி போகுது. அப்போ எங்க வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து தடைப்படுறோமோ மறுபடியும் நம்மள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. அதனால ஐயா சொல்லும் போது அன்னைக்கெல்லாம் இந்த கருத்தடை பத்தியே பெருசா ஒன்னும் தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன விசேஷம் இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல அவருக்கு அவ்வளவு ஒரு ஆதங்கமா இருந்திருக்கு. பெண்களை வந்து ஒரு பிள்ளை பெக்கக்கூடிய இயந்திரமாவே நீங்க வச்சிருக்கீங்களே, அவங்க முன்னேற்றம் எப்படிப்பட்டது, அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்காம ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அடங்கி போற மாதிரி வச்சிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கோபம், ஒரு ஆவேசம் தான் அவர் அந்த மாதிரி மாத்துதுன்னு பாக்குறோம். இன்னும் கூட ஒரு இடம் இருக்குங்க, நம்ம முதல் பெண் மருத்துவர்னு கொண்டாடுறாங்க முத்துலட்சுமி அம்மா. அவங்களுக்கு கூட அந்த கருத்தடைய பத்தி பெருசா ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்களே கூட அந்த கருத்தடைக்கான அந்த விழிப்புணர்வை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வந்து தேவையா,
கருத்தடை சாதனம் எல்லாம் நம்ம வந்து கையாளணுமா அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஆண் பெண்களினுடைய நலனை யோசிச்சாருன்னா அதை நினைச்சு பார்க்கும் போதே புலகாங்கிதமா இருக்கு. எப்படி ஒரு ஆணால இப்படி யோசிக்க முடியும்? ஏன்னா அவரே எழுதுறாரு, எப்படி வந்து எலிகளுக்கு பூனைகளால விடுதலை கிடைக்காதோ அந்த மாதிரி ஆண்களால பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது. அத சொல்றவர் ஒரு ஆணா இருக்கிறாரே, எப்படி நம்ம நம்புறது? ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு இதை வந்து நுழைஞ்சிருச்சு, கருப்பாடு நுழைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஐயாவை நம்ம சந்தேகப்படலாமான்னு நினைச்சா அப்புறமா அவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில்? எவன் ஒருவன் ஆண் தன்மை அப்படின்றத அழிச்சுக்கிட்டு பெண்களுக்காகன்னு முன்னெடுக்கிறானோ அவனை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துலதான் நம்ம பெரியாரை தாயுமானவராக அப்படி வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். அதனால ஐயாவுக்கு வந்துட்டு திரைப்படத்துறை அப்படின்னு சொல்றது இவ்வளவு பெரிய மீடியாவா இருக்கும் அப்படின்னு அப்புறமா புரிஞ்சுக்க வர்றாரு. அப்போ பேரறிஞர் அண்ணா எல்லாம் அதை வந்து கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து தன்னுடைய பிரச்சார பீரங்கியா இந்த திரைத்துறையை வந்து பயன்படுத்துறாரு. இந்த வேலைக்காரி அப்படின்ற ஒரு படம் ரொம்ப முக்கியமானது, ஓர் இரவு அப்படின்ற படம் கூட ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றோம். அப்போ திராவிடத்தை எப்படி சொல்ல முடியும்? திராவிடம் என்பது ஒரு சமத்துவம், திராவிடம் என்பது சுயமரியாதை, திராவிடம் என்பது ஏற்றத்தாழ்வற்ற சமூகம். இப்ப இத வந்து எப்படி கொண்டு வர்றது? அன்னைக்கெல்லாம் தமிழ் பேசுறதே ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு தனித்தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சது ஒரு முக்கியமான ஒரு திராவிட சிந்தனை அப்படின்னு பாக்குறோம். இப்படித்தான் அந்த திரைப்படம் அப்படின்ற அந்த பகுதியில திராவிட கருத்துக்கள், திராவிட சிந்தனைகள் அப்படியே மெல்ல 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 வளருது. அத அப்படியே சரியா கையில வாங்கினவர் யாருன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்களினுடைய முதல் பகுதி எங்க இருந்து தொடங்குதுன்னா ராஜகுமாரி. இந்த ராஜகுமாரியில என்ன இன்னொரு ஒரு சிறப்பு, அதுலதான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கதாநாயகனாக ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு கூடுதல் கவனம் பெறக்கூடிய கதாபாத்திரத்துல அதுலதான் வராரு. ரொம்ப அழகா அவருடைய அந்த வளர்ச்சி பயணம் அப்படின்றது தொடங்குது. இப்போ ஒரு புராண கதைகள்ல இருந்து ஒரு திராவிடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நடுவுல என்ன மிஞ்சி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் ராஜா ராணிகள் பற்றிய கதைகள். இந்த ராஜா ராணி கதைகள்ல திராவிட சிந்தனையாளர்கள் ஒரு நுட்பமான அரசியல் பண்ணியிருப்பாங்க. என்ன அந்த அரசியல்னா, அரசர்கள் நல்லவங்களா இருப்பாங்க, அமைச்சர்கள் ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அரசனை வந்துட்டு எப்படியாவது காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இத கடைசியா படம் தானே, கடைசியா மன்னர்கள் வந்துட்டு நல்லவங்களை தன்னோட கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய உதவியாலும் ஒத்துழைப்பையாலும் அந்த அமைச்சர்களை வீழ்த்திட்டு அவங்க மறுபடியும் வருவாங்க. இப்படித்தான் அந்த அரசியல் கதைகள், அரசு கதைகள் போயிட்டு இருந்தது. அப்போ புராணத்துல இருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து அரசு சார்ந்த கதைகள்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி, அதுதான் மக்களாட்சி முறை. அந்த அரசர்களே மக்களாட்சிக்கு வந்து ஓகே அப்படின்னு பச்சை கொடி காட்டுற மாதிரியான காட்சிகளை அந்த அரசு படங்கள்ல, அந்த ராஜா ராணி படங்கள்ல கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி கடைசியான ஒரு காட்சியாக அதுதான் அமைக்கப்படும். இதுதான் திராவிட சிந்தனையாளர்களினுடைய மிக முக்கியமான ஒரு வெற்றி. நம்ம கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு, வைரவான் பூணணி மடங்கள் மொயம்பினான் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். தசரதனை பத்தி கம்பர் வந்து சொல்லுவார். அப்படி சொல்லும் போது தசரதன் ஒரு அரசன் எப்படி இருந்தான்னா, அவன் வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருந்தான். அந்த சிங்கம் மாதிரி இருந்தவன் அரசன். அப்போ அரசனுக்கு முக்கியத்துவமா மக்களுக்கு முக்கியத்துவமான்னு கேட்டா அரசர்களுக்கு தான் முக்கியத்துவம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அப்படின்னு புறநானூறுல வரி. மன்னனை வச்சுதான் உயிர் அப்படின்னு, மன்னன் தான் உயிராக கருதப்பட்டான், மக்கள் எல்லாம் உடலாக கருதப்பட்டாங்க. ஆனா கம்பர் சொல்லும் போது இந்த தசரதன் எப்படி இருந்தான்னா, இந்த உலகத்துல 2 விதமான உயிர்கள் இருக்கு. ஒண்ணு அப்படியே எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய உயிர்கள், இன்னொன்னு ஒரே இடத்திலேயே இருக்கக்கூடிய உயிர்கள். மரம் செடி கொடி இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான்னு போட்டிருப்பாரு. அப்போ அவங்க எல்லாம் உயிர்கள்
அவங்களை எல்லாம் தன்னுடைய உடம்புல தாங்கக்கூடியவன், அவங்களுக்கு எல்லாம் உடம்பா இருந்தவன் யாருன்னா தசரதன். அதனால அரசன்னா ரொம்ப ஆடாதீங்க. அரசன்னா பெரிய இதெல்லாம் கிடையாது. அரசன் என்பவன் மக்களினுடைய பிரதிநிதி, அவ்வளவுதான். அத மனசுல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வரும். அதைத்தான் திராவிட சிந்தனையாளர்கள் ரொம்ப அழகா தன்னுடைய சினிமாக்கள்ல கொண்டு புகுத்துனாங்க. அதனாலதான் அந்த கடைசி காட்சியில அரசர்களே மக்களாட்சியை விரும்புற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் அந்த துறை ஒவ்வொரு நாளும் அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. அப்போ நம்முடைய கலைஞர் அவர்கள் அதை தாண்டி நிறைய நடிகர்களும் நிறைய கலைஞர்களும் அதை முன்னெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லணும். என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், அவரை பார்க்கும்போது பார்ப்பனியத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவருடைய அந்த நடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அப்படியே போட்டு போட்டு உடைக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் போட்டு போட்டு உடைக்கும். ஒரு படத்துல சூர்தங்கா விடுவாங்க, தேங்காவை உடைச்சு விடுவாங்க கோவிலுக்கு முன்னாடி. அத எத்தனையோ ஏழை பாளைகள் பிள்ளைகள் எல்லாரும் எடுப்பாங்க. எடுக்கும்போது தங்கவேலு அதுல அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வயிற்றுல மூட்டை கட்டி வச்சுப்பாரு. அப்போ கரெக்டா என்.எஸ். கிருஷ்ணன் வருவார், தலையில தட்டி குடு, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த சூர்தங்காவே நம்ம உடைக்கிறது. அப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம், காலங்காலமா கடவுளுக்கு முன்னாடி அந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது கடவுளுக்கு சமமானது, கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுல என்.எஸ்.கே. அவர்கள் ஒரு மிகப்பெரிய கல்ல தூக்கி போடுறாரு. என்னன்னா, ஏழைப்பாழை மக்களுக்காவது அந்த தேங்காவது சில்லு தேங்காவது போய் சேரட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி பொதுவுல நம்ம உடைக்கிறோம். அதை நீ ஒரு ஆள் எடுக்கிறியே, இதுதான் முதலாளித்துவம், இத நீ செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். இன்னொரு இடத்துல என்ன இவங்க என்.எஸ்.கேவும் மதுரை அம்மாவும் அவர் நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விதவிதமா செய்ய போறேன்டின்னு பாடுவார். உடனே இந்த அம்மா கேட்கும், பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் கூடவே காப்பியும் வந்துடணும்னு கேட்கும். அடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாடிட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்களேன், அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க ஒரு டோக்கனை போட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி கிடைச்சிடும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை அவர் அந்த பாடல்கள்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு. எதெல்லாம் அறிவியல், நம்ம எப்படி மூட பழக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவர் கோடிட்டு கோடிட்டு காட்டிக்கிட்டே வருவார். அதனால என்.எஸ்.கே. அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதை நம்ம காமெடின்னு எடுத்துக்கவே முடியாது. கேட்டால் சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்தால் அழுகை வர வேண்டும், அதுதான் நகைச்சுவை. அதனால கேட்கும் போது நமக்கு சிரிப்பா வரும், யோசிச்சு பார்த்தாதான் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் உண்டாகும். அவங்க வெறும் நடிச்சதோட நிக்கல, அவங்க வாழ்க்கையே அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. எப்பவுமே என்.எஸ்.கே. அவர்கள் மத்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டதே கிடையாது. அவருக்கு வறுமை கூட ஏற்பட்டிருக்கு, இல்லாத ஒரு நிலைமை. அப்ப கூட கேட்டிருக்காங்க, உங்களுக்கே வறுமை, நீங்க ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, தனியா சாப்பிட்டா ஒத்த குரங்கு சாப்பிடுற மாதிரி இருக்கு, என்னால அது சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவருடைய இறப்பின் பொழுது கூட எத்தனையோ பேர் அழுகுறாங்க. நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறப்ப கூட நான் சாதாரணமா இந்த தொழிலாளி அந்த தொழிலாளி அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எத்தனையோ பேர் தானும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இவங்க வெறும் நடிக்கிறதுக்காக மட்டும் இதை செய்யல, அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் திராவிட சிந்தனையாளர்களுடைய மிகப்பெரிய வெற்றி. மத்த இடங்கள்ல எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, நீ ஒரு வேலை பாக்குறியா, நீ ஒரு கருத்தியல்ல இருக்கிறியா, அத வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி அந்த செருப்பை வெளியில விட்டுட்டு வருவோமோ அந்த மாதிரி விட்டுட்டு வந்துடணும். ஆனா திராவிடத்துலதான் நம்ம என்ன சொல்றோம், கருத்துக்களை சிந்தனைகளை வெளியில விடுற செருப்பு மாதிரி கிடையாது, உள்ளுக்குள்ள கொண்டு வர இதயம் மாதிரி நீ உள்ளோடையே எப்பவுமே கொண்டு வரணும். அதனாலதான் நம்முடைய திராவிட இயக்கத்துல குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, கேட்கட்டும் அங்கேயே இருக்கட்டும், அழுவுதா சரி அழுவட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட இயக்கத்தை, அந்த சிந்தனையை சிறு வயசுல இருந்தே அதை நம்ம ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கருத்துக்களை திரைப்படத்தின் வாயிலாக நம்ம கொடுத்ததற்காக
என்ன நமக்கு கிடைச்சிது, நம்ம என்ன அப்படி வெற்றியை பெற்றோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பேர்கள்லாம் சிம்ரன்னு மாறி இருக்கு, ரஜினின்னு மாறி இருக்கு. அப்போ ஒரு காலகட்டங்கள்ல இந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பேர் தான் குப்பன் வச்சிருப்பாங்க, மூக்கையன் வச்சிருப்பாங்க, முனியாண்டின்னு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பேர்களை பார்க்கும் போதே அவங்க இந்த சமூகத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேர் அப்படின்னு சொன்னாலே அவங்க இந்த சமூகம் தான் அப்படின்றது வெளிப்படையாவே தெரியும். அதையெல்லாம் மாத்தி இன்னைக்கு எங்க இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வேறு வேறு பெயர்களை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சினிமா தான். அதே மாதிரி பெண்கள் புடவை கட்டுறதை வச்சே அவங்க எந்த சாதியை சார்ந்தவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு திரைப்படங்கள்ல நடிகை எப்படி புடவை கட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமா யூனிஃபார்மான ஒரு புடவை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு திரைப்படங்கள் தான் காரணம். அதனால அந்த திரைப்படங்களை எப்படி கையாளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அத டாக்டர் கலைஞர் அவர்கள் ரொம்ப அழகா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாரு. அதுல ரொம்ப முக்கியமான படம் பராசக்தி. நம்ம எல்லாருமே அதை கொண்டாடி தீர்த்திருக்கோம். அந்த பராசக்தியில ஒரு வசனம், சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது, அந்த வசனத்தை அப்படியே இன்னைக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அப்படியே அந்த வசனத்தை ஒரு நதி பேசுற மாதிரி, நான் இங்க வந்து பார்த்தேன், அங்க வந்து பார்த்தேன், கடைசியில எனக்கு எதுவுமே என்னையே குற்றவாளி கமலஹாசன் வரைக்கும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க நீங்க சொன்ன அந்த வசனத்தை. ஆமா, கலைஞர் வந்து இன்னும் அவருடைய எழுத்துக்கள் இன்னமும் உயிர் வாழுது, இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம் அதுதான், மிகப்பெரிய உதாரணம் அதுதான். அதனால அந்த வசனத்தை இன்னைக்கு வெள்ளம் எப்படி வந்து உள்ள நுழைஞ்சுது அப்படின்னு, அந்த வெள்ளம் வந்துட்டு சிவாஜியினுடைய கதாபாத்திரமா மாறி நம்ம கிட்ட பேசுற மாதிரி இன்னைக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லாதப்போ கூட அவரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது இந்த ஏமாத்துக்காரங்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது அப்படின்றதுதான் நம்முடைய வருத்தம். ரொம்ப அழகா கொண்டு வருவாங்க. இன்னைக்கு கூட யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்கள் ரொம்ப அழகா மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது வேற. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையில என்னெல்லாம் வேலைப்பாடுகள் நடக்கணுமோ, செயல் திட்டங்கள் நடக்கணுமோ அதையெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு 1000 கோவில்களை தாண்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காரு. இது ஒண்ணு. அடுத்தது ரொம்ப முக்கியம், கோவில்கள் எல்லாமே மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட இடமாக இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க ஏமாத்திக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கோவில் சொத்துக்களை எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து கோவில சேர்த்து கோவில் யார் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுலயே மூழ்கி இருந்தவங்கதான். நீங்க பார்ப்பனர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதுல வந்துட்டு அறங்காவலரா இருந்தவங்க சரி, அவங்க குடும்ப வாரிசுகள் இருந்தாலும் சரி, அவங்கதான் அதை வளைச்சு வச்சுக்கிட்டு அதுல அனுபவிச்சுக்கிட்டு அதுல வந்து அப்படியே பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு அடி கொடுத்த மாதிரி அதெல்லாம் வந்து அரசு கஜானாவுக்கு கொண்டாந்துருக்காரு. ஆமா ஆமா, அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்து அவ்வளவு தூரம் நல்லது வந்து செஞ்சிருக்கிறாரு. அப்போ கோவில் சொத்துக்கள் இப்போ பராசக்தியில பேசுனாங்க பாருங்க, அது வந்து ஏமாற்றுபவர்களோட கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு அதை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்க, ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு போறதுக்கான அந்த பயண செலவுகளை எல்லாம் அரசாங்கம் ஏத்துக்குது. இது நமக்கு தேவையா தேவையில்லையா அது இன்னொரு பக்கம். ஆனால் அந்த நம்பிக்கை சார்ந்தவர்களை அதற்கான ஒரு இடத்துக்குள்ள இந்த அரசாங்கம் கொண்டு போகுது அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த கோவில வந்துட்டு எப்படி நம்ம ஊடகங்கள் எல்லாமே மோடி வந்து ராமர் கோயில திறந்துட்டாரு, ராமர் கோயிலுக்கு போறதுக்கு தான் வந்து ரயில்லாம் வந்து ஃப்ரீயா விடுறாங்க வடநாட்டுல, அதை பத்தி தான் பெருசா பேசுறானே தவிர இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதை சொல்றது இல்ல. சேகர் பாபு இந்த திராவிடர் இயக்க மாடல் ஆட்சி வந்து இதை திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, பக்தர்களுக்காக இத பெருசா யாரும் போடுறது இல்ல, பேசுறது இல்ல, கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல மாரியம்மன் கோவில்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோவில்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. நான் கூட ஒரு நாள் நினைச்சேன், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பக்தி இலக்கியங்கள்னு சொல்லி ஒரு தாள் இருக்கு, அதனால அவங்களுக்கு அந்த பக்தி இலக்கியங்கள் பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த பணியில இந்த சுற்றுலால நம்மளும் போயிட்டு வந்துடலாமா பசங்களை கூப்பிட்டு அப்படின்னு கூட நினைச்சேன். அந்த அளவுக்கு
ரொம்ப சிறப்பாக ஒரே நாள்ல வந்துட்டு இந்த சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் அழிச்சிட்டு போற ஒரு நிலையெல்லாம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதெல்லாம் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பணக்காரங்க மட்டுமே சுத்திக்கிட்டு வரணும், ம். பணக்காரங்க மட்டுமே பாக்குறாங்கன்ற அந்த நிலையை மாத்தி ஏழை மக்களும் சுற்றுலாக்கு போலான்ற மாதிரி எளிமையா கொண்டாடுறது தானே இது. மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டாடுறது தானே இது. எல்லாருக்கும் எல்லாமன்றது திராவிட இயக்க ஆட்சியினுடைய அதை ஆமா. எடுத்து காட்டுது. அப்படி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கலைஞர் மாதிரியான எத்தனை திராவிட சிந்தனையாளர்களினுடைய கருத்து விதை அது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி அவர் அந்த பராசக்தியில இருந்து அப்படியே மெல்ல 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 வரும்போது அவருடைய ஒரே ரத்தம் அப்படின்ற ஒரு நாவல் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ஒரே ரத்தம் அப்படின்ற நாவல், அந்த சின்ன நாவல் தான், குறு நாவல். அது வெறும் நாவலோட நிக்கல, அது அப்படியே திரைப்படமாகுது. பெரும்பாலும் திரைப்படமா மாறும் பொழுது பேரை மாத்தி விட்டுருவாங்க, இல்ல அதுல வேற ஏதாவது சில ஜிகினா வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனா எதுவுமே இல்லாம நாவல் எப்படி இருந்ததோ அப்படியே படமாக்கி இருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு அழகிய அந்த நாவல்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைய முதல்வர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கியமான கதாநாயகனா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு ஒரு நாயகரா கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அந்த கார்த்திக் சொல்றேன், இந்த கார்த்தியில அவங்க அடுத்தது சீதா அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க கதாநாயகியா. அப்போ இந்த சூழல்ல ஒரு இடம் வருங்க. இந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்போ அதுல நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த சேரியில வாழக்கூடிய மாரியினுடைய பிள்ளைகளா நடிச்சிருப்பாங்க. அதுல இளைய மகன் தான் நம்ம தளபதி. அவர் ஊர்ல, அதாவது நகர்ப்புறத்துல படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாரு, கிராமத்துக்கு. அவர் அந்த ரயில் பெட்டியில பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு துண்டு காகிதம் கிடைக்குது, ஒரு பொட்டலம். ஏதோ ஒரு உணவுப் பொருள் வாங்குறாங்க. அந்த பொட்டலத்தை விரிச்சு படிக்கும் போது அதுல சாதிய வன்கொடுமை நடந்தது. அதை நினைச்சு உள்ள குமுறலா இருக்கு. அப்ப குமுறல் ஏற்படும் போது அவர் ஒரு காட்சியை நினைவுபடுத்துறாங்க. கலைஞர் எவ்வளவு நுட்பமா மனுஷங்க மனசுக்குள்ள நுழையிறாரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதுல என்ன காட்சியை நினைவுபடுத்துறாருன்னா, நந்தனாருடைய வாழ்க்கைய சொல்றாருங்க. நந்தனார் யாரு? 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவரை கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க, கோவிலுக்கு வெளியில இருந்துதான் அவர் பார்க்கணும். அப்போ கோவிலுக்கு உள்ள வரலாம் அப்படின்னு பார்ப்பனர்கள்லாம் விதிய தளர்த்துனாங்களாம். பரவாயில்லையா, நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம கொண்டாடுறோமே, அதுக்குள்ள ஒரு சூட்சுமம், அதுக்குள்ள ஒரு சதி திட்டம். என்ன சதி திட்டம்னா, நீ குளிச்சிட்டு வந்துரு. சரி குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு போனா, எதுல குளிக்கணும்? தண்ணியில குளிக்க கூடாது, நெருப்புல குளிச்சிட்டு வா. எவ்வளவு கொடுமை! மத்தவங்க எல்லாம் கடவுள் கோவிலுக்கு வர்றதுக்கு தண்ணியில குளிச்சிட்டு வரணுமா, ஆனா நந்தனார் மட்டும் கோவிலுக்கு வர்றதுக்கு நெருப்புல குளிச்சிட்டு வரணுமா. நெருப்புல போனா யார் திரும்பி வருவாங்க? அவ்வளவு ஒரு அநியாயத்தை அந்த இளைஞனா இருக்கக்கூடிய இன்றைய தளபதி அப்படியே உள்ள குமுறலோடு யோசிச்சுக்கிட்டே வருவாரு. அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துரும், இறங்கிடுவாரு. ஒரு சந்தேகம், இவங்க காலங்காலமா நந்தனார் என்ற ஆணை நெருப்புல குளிக்க வச்சது பெரிய விஷயம் இல்ல, தீயில குளிக்க வச்சது பெரிய விஷயம் இல்ல. அந்த காலத்துல ராமனினுடைய மனைவியா இருக்கிற சீதையே ராமரே சொல்லி தீயில இறங்க சொல்றாருல்ல. பெண்களுக்கே அந்த நிலைமை ஏற்படும் போது ஆணை குளிக்க வைக்கிறதுல தப்பு இல்ல தானே. ஒரு காட்டு முராண்டித்தனமா மனிதாபிமானம் இல்லாத இவரு யோகியமா இருந்தாரான்றது தெரியல ராமரு. ஆனா விரிஞ்சி இருந்தவரு இவரு கரெக்டா இருந்திருக்கணும், நல்ல நேர்மையான மனுஷனா இருந்தா. இவரு நேர்மையா இருந்தாரான்னு தெரியல, மனைவியை மட்டும் தீ குளிக்க சொல்றாரு. அப்படிப்பட்ட சமூகம், அப்படிப்பட்ட புராண கதைகள்ல நந்தனார சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அதுக்காக சொல்ல வர. சொல்லுங்க தோழர். அதாவது சரி, கதைன்னு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கலாம். ஆனா இது நடந்திருக்கே பாவம். நந்தனார் அந்த மாதிரி நெருப்புல தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு போனாரு, அதெல்லாம் இவங்க கொடுக்குற இதுதான் பொய் உருண்டைதான், அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல இறங்கிட்டாரு நம்ம கதாநாயகன். இறங்கினதுக்கு அப்புறமா ஊருக்கு போறதுக்கு வண்டியில ஏறணும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு ஏன் வண்டியில ஏறுன்றாங்க. சரின்னு அந்த மாட்டு வண்டியில ஏறிடுறாரு. ஏறிட்டு போயிட்டே இருக்கும்போது பேசுறாங்க, எங்க இருந்து வர? சென்னையிலயா இப்படி படம் இப்படி எடுப்பாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களா, அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களான்னு ரொம்ப கலைஞர் கிண்டல் பண்றாரு. சென்னைனாவே அதுதானா, திரைப்படம் தானா, வேற ஒண்ணுமே கிடையாதா சினிமாவை தவிர அப்படின்ற ஒரு நக்கலை அங்க வைப்பாரு. போயிட்டே இருக்கும்போது எங்கப்பா, எந்த ஊரு அப்படின்னு மாட்டு வண்டிக்காரன் கேட்பான். அப்போ இந்த ஊரு, இந்த பகுதி, அப்பா பேரு மாறி அப்படின்னு சொன்ன உடனே
குதிச்சு போய் அந்த மாட்டு வண்டிக்காரர், இறங்குடா, ஐயோ என் வண்டி எல்லாம் தீட்டாக்கிட்டியே, இறங்குடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதாநாயகனுக்கு கொந்தளிப்பா இருக்கும். நீங்க தானே என்ன வண்டியில ஏத்திக்கிட்டீங்க, நீங்க தானே உட்கார சொன்னீங்க, என்னையே இப்ப இறக்க சொல்றீங்க, இறங்க முடியாது. இறங்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த வண்டியே சாச்சி விட்டுருவான் அந்த வண்டிக்காரன், மாடுகளை எல்லாம் அவிழ்த்துட்டு. அவ்வளோ வன்மையான ஒரு காட்சி அந்த காட்சி. அதுல எப்படி நம்ம தளபதி நடிச்சிருப்பாரு பாருங்க. அதனால்தான் தளபதிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. இன்னைக்கு சமூக நீதி உடையக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நீதிபதி சந்துரு அவர்களை ஒற்றை தலைமையில வச்சு அந்த சமூக நீதி சரியாக செயல்படணும் அப்படின்றதுக்காக திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தளபதி எப்படி அந்த கொடை சாய்க்கிற சம்பவத்தை கலைஞர் குறிப்பிடுறாரு நெஞ்சுக்கு நீதியில. என்ன சொல்றாருன்னா, இந்த நாவலை நான் எழுதிட்டு இதோட நிக்க கூடாது, இது படமாகணும், பல பேருக்கு போய் சேரணும்ன்றதுனாலதான் அதை திரைப்படமா தயாரிச்சோம். இந்த சீனு நான் ஏன் வச்சேன்னு கேட்டா, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவ்வளவு படிச்ச மேதை அவரு வரும்போது அவருக்கும் தெரியாத கீழ் ஜாதிக்காரன்னு தெரிஞ்ச பிறகு பாதி வழியில தான் அந்த கொடை சாட்சி விட்டு அதை தள்ளி விடுறாங்க அம்பேத்கரை. அது இளைய தலைமுறைக்கும் தெரியும் போது அந்த சீன் எல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுனாலதான் இதை வச்சேன்றத அவரு கலைஞர் சொல்றாரு. அம்பேத்கரை நினைவுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த சீனை எழுதினேன்ட்டு கலைஞர் சொல்றாரு நெஞ்சுக்கு நீதியில. அப்படித்தான் இந்த வரலாறை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சேர்க்கணும், அந்த தலைமுறையினுடைய மனசுல இருக்கக்கூடிய சாதிய அழுக்குகளை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர்னு பாக்குறோம். அப்படித்தான் அந்த கதையை வளர்த்துக்கிட்டே வராங்க. அதுல கலைஞர் ஒண்ணு பண்றாரு, எந்த சேரி யார தீண்டத்தக்காதவர், யார வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்க வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைகளை பண்ணையார் வீட்டுல இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் காதலிக்கிறாங்க. இப்படி சாதிய அமைப்பு கட்டி போன ஒரு சமூகத்துல கலைஞர் அவர்கள் ஒரு நுட்பமான அரசியலை பண்றாரு. யார நீங்க கோவிலுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, தீண்டத்தகாதவர்னு வச்சிருக்கீங்களோ அவருடைய 2 பிள்ளைகள், பண்ணையாருடைய 2 பிள்ளைகளோட என்ன நடக்குது அப்படின்றதுதான் மீதி கதை. அத நம்ம அடுத்த வாரம் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சொல்லி மகிழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு திராவிட சிந்தனை அப்படின்றது இன்னைக்கு இலக்கியங்களுக்குள்ள, இன்னைக்கு ரொம்ப ஆற்றல் வாய்ந்த மீடியான்னு சொல்லக்கூடிய திரைப்படத்துக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கடைசியா இப்போ லேட்டஸ்டா வந்த வடக்குப்பட்டி ராமசாமியில கூட நீங்க பாக்கலாம். ஆனா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கொஞ்சம் எதிர்வினையும் நடத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய தொடர்கள்ல பேசி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க தொடர். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய இளைய சூரியனினுடைய திரைவானம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க தொடர். வணக்கம், நன்றி.